அப்போது ப்ளூ கோட் போட்டு டப்பா குத்தாடுறாங்க. பார்த்தீங்கன்னா இல்லை எத்தனை வீடியோ, அதாவது அந்த அந்த இசைக்கு அந்த பாட்டை போட்டோடனே எல்லாம் கோட்டை போட்டு அம்பேத்கர் அப்படி தான் குத்தாட்டம் போட்டுருந்தாரேன். நான் அப்பயே சொன்னேன், இது வந்து அம்பேத்கரை அவமதிக்கிற செயல். இங்கே வந்து அப்போ அம்பேத்கரை மகர்ன்றியா? ஆமாம், சொன்னாலும் சொல்லலாம் ஒரு மகர் தான். ஆனால் அம்பேத்கர் பொதுவான தத்துவங்களை எல்லாருக்கும் வைத்தார். கடைசி வரை சாதியை பிடித்து கொண்டு சாகலை. ராமசாமி நாயக்கர் மாதிரி சாதியை பிடிச்சின்னு தொங்கலை. உணவுங்கிறது ஒரு தேவை, அது என்ன கிடைக்குதோ அது சாட போகிறோம். ஏன் உணவு இதுதான், மாட்டுக்கறி எங்கள் உணவு ஒன்று, இவங்க ஒன்று ஒரு பூஸ்டப் பண்ணுது. அந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஒரு கும்பலை கூட்டி அம்பேத்கர் சொன்னதுக்கு எதிராக வேலை நடக்குது. மதம்னா சாமி, அதுவும் இந்து சாமி தானே உனக்கு, எதுக்கு நீ அது உள்ளே போன? இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை. நீ ஒன்றா பாரு, சிஎம் போஸ்ட்டை வாங்கி அப்படி கையில் கொடுத்த அவட பாக்கெட்டில் போட்டாருன்னா ஓட்ட வழியாக கீழே வந்துடும். அவருக்கு அந்த பிராப்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கணும்? எங்கள் மீது நாற்றம் அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் முட்டு கொடுக்குறோம். ஆனால் இப்படி முட்டு கொடுக்குற என்னுடைய செய்தியை ஒரு சன் டிவி போடுகிறதா, ஒரு முரசொலி போடுதா, ஒரு என்னென்ன சன் அது இது நிறைய வச்சுக்கிறாங்களா, ஒரு தினகரன் பத்திரிகை போடுதா, சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஏதோ கேட்குறாருப்பா அப்படின்னு ஒரு நெரட்டிவை செட் பண்ணுவதற்காக அடிக்கடி இவங்ககிட்ட முரண் இருக்கிற மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த பாம்பேலேருந்து ஒருத்தன் ரவுடி வந்துருக்கான் அப்படின்னு வடிவேலு தூரம் நிற்க வச்சுட்டு பொன் தெய்வமே அண்ணன் வரலன்ட்டு கொண்டு வந்துடுறாரா, அந்த மாதிரி செட்டிங் சார். என்ன சார் நீங்கள் பம்பரம் எங்குது சாட்டை எங்குதுன்னு தெரில, அதை பம்பரத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மதிமுக சொல்லுது சார், 12 தொகுதியில் நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என்ன அர்த்தம்? திருமாவளவன் என்ற ஒரு நபர் ஒரு கட்சி, இப்போ இந்த கட்சியை சார்ந்த மக்கள் மாதிரி கொஞ்சம் பேர் திமுகவில் இருப்பாங்கல்ல சார், அவங்கெல்லாம் நான் பர்சனலாக சொல்கிறேன், திமுகவில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களா எவ்வளோ பேர் கேவலப்படுறாங்க தெரியுமா? என்னையா இந்த ஆள் இப்படி இருக்கிறாரு சார். இந்த சமூகத்துக்கான இயக்கங்கள் வெளியில் இருந்தால் தாங்க நாங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு கௌரவமாக இருக்க முடியும். இப்படி எம்எல்ஏ எம்பியை வச்சுருக்கிறவங்களே இப்படி கண்டா எங்களை ஒரு நாய் கூட மதிக்காதுங்க. அவர் ஏதோ ராமசாமி நாயக்கர் கூட்டோட வச்சாரு ஒரு அறை, எப்பா சாமி போதுண்டா எப்பா அங்கே உருட்டு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஏன் சார் இப்படி உங்கள் அண்ணனை புலம் போட்டாங்க யாருமே சேர்ந்து? ஒரு பக்கம் மதுரை மாநாடு புலம் போடுதுன்னா இன்னொரு பக்கம் திமுக ரொம்ப புலம் போடுது போல சார். அதாவது நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம், பெரிய லெவலில் விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் திமுக சம்பந்தமான அதாவது கூட்டணி கட்சி ஊடகங்களே வந்து ஒரு மூலையில் 3வது பக்கம் 4வது பக்கத்தில் மூலையில் போடுற அளவுக்கு எங்களை வந்து வச்சுருக்காங்களே, எதனால் அப்படி அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக புலம் போட்டிங்களே சார். என்ன ரீசன் சார்? அவர் என்ன இது என்ன அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு தான் சார் கேட்க முடியும். ஸ்டேஜ் ஏறி உங்களை திட்டுறாரு அவர், நீங்கள் ஏறி அவரை திட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு தான் சார் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சரி, கூட்டணி கட்சிகள் உங்கள் செய்தியை போட மறுக்கிறது, 3வது பக்கத்தில் 3 காலத்தில் செய்தி போடுகிறார்கள். நியாயமான வருத்தம். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது தெரியுமா? 1/4 குண்டுமணி, அரை குண்டுமணி, 1 குண்டுமணி, 100 ரூபா 200 ரூபா இப்படிலாம் எங்கள் ஜனங்கிட்ட காசு வாங்கி தங்கம் வாங்கி வெளிச்சம் வரும் அப்படின்னு வெளிச்சம் டிவி ஆரம்பிச்சுட்டு இருட்டில் நடக்கிற விஷயத்துக்கு விளம்பரம் பண்ணுறாரு. நியாயமா அது? அப்படியே சார் வெறும் செக்ஸ் மாத்திரையாக விற்றுனுக்குறாங்க. நியாயமா அது? இது சரியா? அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா மற்ற ஊடகங்கள் நம்முடைய செய்தியை நம் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை காட்ட மறுக்கிறது. அதனால் நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் தேவை. நம்ம ஊடகம் இருந்தால் நம்ம டக்கு 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 டக்குன்னு நமக்கு நடக்கிற விஷயத்தை எடுத்து போட்டு இதை வந்து வெளியில் கொண்டாந்து இதன்பால் எல்லாரோட கவனத்தை ஈர்த்தரலாம். நீங்கள் கட்சியில் பார்த்தா குதிரை விளம்பரமாக போய் நிற்குது. வேற சார், எதிராளிகள் கூட நம்மளை எப்படி மதிப்பாங்க? நாம் நடந்துக்கிற விதத்தில் இருந்தால். இப்போ பொண்ணு இப்படி சொல்கிறோம், பொண்ணு கட்டுறோம், அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்க? அதான் எங்கள் மாமனார் வந்து மாப்பிள்ளை வந்து
அதை எங்கன்னா உட்காந்துருப்பான் பேர் மரியாதையில் போயிடும். அப்படி இல்லை. அந்த மாதிரி எந்நேரமும் இவங்க திமுகவே துதிப்பாதி கொண்டு இருந்தால் நம்ம கட்சிக்கான செய்தி எதுக்கு போடணும் அப்படின்னு கூட அவங்க மறுத்திருக்கலாம். என்ன நீ என்ன சொல்ல வர, நான் சொல்லத்தானே நீ சொல்ல போகிற, அப்புறம் எதுக்கு ஒன்று தனியாக வர போட்டுக்கினேன் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். என்ன அதாவதுங்க, அம்பேத்கர் வந்துங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யினாருங்க. ஒன்று சேர்த்துட்டு அவங்கள என்ன பண்ண வைக்கணும், எதையாவது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், மேலே கொண்டு வரணும் அவங்கள, இல்லை ஏதாவது போராட்டத்துக்கு அவங்கள தயார் பண்ணணும். சும்மா கும்பலை கூட்டிட்டேன். உதாரணத்துக்கு நம்ம கோட்டை சுட்டு கோமாளி பேரணி, இப்போ என்ன கூட நிறைய பேர் என்ன உங்கள் ஆளுங்க வந்து பேண்ட் ஷர்ட்டு கோட் ஷர்ட் போடுறது நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன்னாங்க. சார் அம்பேத்கர் மாதிரி கோட்டு சுட்டு போடுறது இல்லை சார் விஷயம், அம்பேத்கர் கொள்கையை கொண்டு போடுறது தான் விஷயம். அம்பேத்கர் என்னமோ ப்ளூ கோட்டையே போட்டிருந்த மாதிரியும் அந்த காலத்தில் உஜாலா இருந்த மாதிரி அவர் ப்ளூ கோட் எப்போனா போட்டிருக்காரு. அம்பேத்கர் ஒரிஜினல் ஃபோட்டோவில் எங்கேயாவது ப்ளூ கோட் இருக்கா? அப்போது ப்ளூ கோட் போட்டு டப்பா குத்தாடுறானுவோம். பார்த்தீங்கன்னா இல்லை எத்தனை வீடியோ, அதாவது அந்த அந்த இசைக்கு அந்த பாட்டை போட்டோடனே எல்லாம் கோட்டை போட்டு அம்பேத்கர் அப்படி தான் குத்தாட்டம் போட்டிருந்தாரா? நான் அப்பயே சொன்னேன், இது வந்து அம்பேத்கரை அவமதிக்கிற செயல். அது மட்டும் இல்லாமல் சார் அம்பேத்கருக்கு அப்பன் தாத்தா இந்த ஊரில் இருந்திருக்கான் கோட்டு போட்டுன்னு, இன்னமும் அம்பேத்கர் தான் கோட்டு போட்ட மாதிரியும். என்னது இது? அம்பேத்கர் என்னென்ன விஷயங்களை இந்த மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் இன்னும் இவரை புதுசாக கண்டுபிடிச்சிட்டாராம், பெரியாரை தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். சரி, அப்போ அம்பேத்கரை இன்னொன்று சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? அம்பேத்கரோட உரைகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மொழியில் தெரியுமா எழுதினாரு? மகர் மொழியில் தான் எழுதினார். மகர்னா ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து முதலையாம், அது மக்ன்றாங்க. அது ஆக்சுவலாக அந்த இனத்தோட பேர். அந்த மொழியில் தான் நான் அம்பேத்கர் கடைசி வரை எழுதி கொண்டு இருந்தார். அந்த மக்களோட தான் நீண்ட நேரம் அவர் உரையாடி இருக்கிறார். இங்கே வந்து அப்போ அம்பேத்கரை மகர்ன்றியா? ஆமாம், சொன்னாலும் சொல்லலாம் ஒரு மகர் தான். ஆனால் அம்பேத்கர் பொதுவான தத்துவங்களை எல்லாருக்கும் வைத்தார். கடைசி வரை சாதியை பிடித்து கொண்டு சாகலை. ராமசாமி நாயக்கர் மாதிரி சாதியை பிடிச்சின்னு தொங்கலை. எல்லாரும் சொல்லுவான், ராமசாமி நாயக்கருக்கு வந்து 75வது ஏதோ என்ன விழா, இந்த பொண்ணு விழா வெள்ளி விழான்னுவாங்களே, 75 பவள விழாவா, 100க்கு நூற்றாண்டு விழாவா, 75வது பவள விழாவில் சென்னையில் நடந்த போது இதே ராஜாஜி அவர்கள் ராமசாமி நாயக்கரை நாயக்கர்னு தான் அந்த மீட்டிங் ஃபுல்லாக பேசுகிறார். ஒரு தடவையாவது ஐயா நான் நாயக்கருக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொன்னாரா? ஆனால் ஈரோட்டில் வந்து ஒரு தவாலி, அவன் ஏதோ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, என்ன சார்ஜ் ஷீட்டில் பேருக்குதோ, என்ன வந்து எம்சி படிக்கிறாரோ பேரை சொல்கிறாரோ, அந்த பேரை 3 தடவை சொல்கிற பாவி அந்த ஆள் பாவம். அவர் ஏதோ ராமசாமி நாயக்கர் கூட்டோன்னே வச்சாரு ஒரு அறை. எப்பா சாமி போதுண்டா எப்பா அங்கே உருட்டு. அதால் சார் அம்பேத்கர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்தாலும் அவர் இன்னொரு சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தலை சார். அவர் ஒட்டுமொத்தமான மனித இனத்திற்கான விடுதலைக்காக பாடுபட்டவர். ரிசர்வ் பேங்க்னு ஒன்று ஆரம்பிக்கணும், எங்கெல்லாம் நாளைக்கு பணம் சேர்ப்பான் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆரம்பித்தாரா? நீர் நதிகள் பற்றி சார் அம்பேத்கர் சிந்திக்காத பொருளே இல்லை, அம்பேத்கர் எழுதாத ஆர்டிகளே இல்லை. அவர்னா ஜாதிகளே உட்காந்து ரிசர்வேஷன் மட்டுமே எழுதியிருந்தாரா? அவர் ஒரு பொதுவான தலைவர். முதல்ல அம்பேத்கரோடு பல கழிசாடைகளை சேர்ப்பதே தப்பு. அப்படி இருக்கிற போது இப்போ அதுக்கு ஒரு விளக்கம். சார் அம்பேத்கர் அந்த கட்டுரையில் சொல்கிறாராம், மாட்டுக்கறி வீட்டுக்கு ஆண்கள் வாங்கி வருகிற போது வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை தூக்கி வெளியே எறிய வேண்டும்னு எழுதியிருக்கார் கட்டுரை. நான் காட்டுறேன் ஆதாரத்தை. இங்கே மாட்டுக்கறி திங்கிறது பெருமைன்னு பேசினுக்கிறானோ, அது ஒரு தேவை. உணவுங்கிறது ஒரு தேவை சார். இப்போ நம்ம வந்து எங்கன்னா ஒரு வட இந்தியா பக்கம் போயிடுறோம். இந்த பாம்பே எல்லாம் பார்த்தோம்னா காலையில் இந்த இட்லி தோசை தேர்றதை விட இந்த பாவ் பாஜா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, 2 இது மாதிரி இருக்குது, அது உள்ள அதை ஏதோ பேர் சொல்கிறானோ,
அதை வாங்கி ஒன்று திட்டு ஒரு மிளகாய் கழிச்சு போகிறான். இப்போ நமக்கு நம்ம ஊரில் வந்து இந்த சமோசா ஓட மிளகா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நீங்கள் ட்ரெயினில் நம்ம கடந்து போகலாம், அவன் மிளகா எப்படி சம்சா வச்சுருக்கலாம். அந்த சம்சா அந்த மிளகாய் கட்சப்படி நல்லா தான் இருக்குது. அதால் உணவுங்கிறது ஒரு தேவை. அது என்ன கிடைக்குதோ அது சாப்பிட போகிறோம். ஏன் உணவு இதுதான், மாட்டுக்கறி எங்கள் உணவு ஒன்று, இவங்க ஒன்று ஒரு பூஸ்டப் பண்ணுறது. அந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஒரு கும்பலை கூட்டி அம்பேத்கர் சொன்னதுக்கு எதிராக வேலை நடக்குது. ஒரே டப்பாங்குத்தா இருக்குது அந்த கோட்டை போட்டுக்குது. இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவர் அம்பேத்கரை அசிங்கப்படுறதுக்கு வேலையில். சார், தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு 1 வயசு சார். என்னது, அந்த குழந்தை பாலை கூட மறந்துருக்காது. 1 வயசு. ரெட்டமலை சீனிவாசன் இங்கே வந்து பஞ்சம நிலங்களை வாங்கி தரார். செங்கல்பட்டு கலெக்டர்கிட்ட பேசி பஞ்சம நிலங்களை கோட்டு சூட்டு போட்டு வாங்கி தரார். MC ராஜா வந்து ஏன் சாமி ஜெகதானந்தா அவரும் கோட்டு தான் போட்டுக்கிறாரு. பட்டையை கட்டி போட்டுக்கின்னு கோட்டு போட்டுக்கிறார். பல லட்சம் பேரை படிக்க வைத்தவர். மதுரை பிள்ளை செத்தா ரங்கூன் பர்மா கவர்மெண்ட் லீவ் விடுது. கப்பல் வச்சு வஉசிக்கு முன்னாடியே கப்பல் வைத்து வியாபாரம் பண்ணவர். இந்த மாதிரி பலாயிரம் பேர் சார், பல 100 பேர் தமிழகத்தில், குறிப்பாக தமிழர்கள் பறையர்கள் கோட்டு சுட்டு போட்டிருக்கோம். இவர் என்னமோ கண்டுபிடிச்சிட்டாரா, அம்பேத்கர் கோட்டு சுட்டு போட்டார், எல்லாம் போட்டு வாங்கப்போம். நல்ல வேலை அம்பேத்கர் ஒரு தொப்பி, ஒரு தடி, ஒரு நாய் ஒன்று வச்சுருப்பார். படத்துக்குலாம் படம் அதே மாதிரி வரணும்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் இது எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை அம்பேத்கரையும் அம்பேத்கரை செய்துன்னு கொச்சைப்படுத்துகிற வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எதுக்காக சார் இந்த அளவுக்கு புலம்ப வேண்டிய விஷயம்? ஏன்னா முருகர் மாநாட்டுக்கு முன்னாடி வந்து அவர் கேட்கும்போது, அதாவது எனக்கு வந்து திருநீர் 1/2 மணி நேரம் வச்சிருந்தேனே, அதை நீங்கள் பார்க்கலையா, அடித்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னாரு சார். முருகன் மாநாடு முடிஞ்ச உடனே அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்கும்போது, நான் வந்து எனக்கு வேர்வு வந்தது ஓகேங்களா, வேண்டுமென்றே நான் அழிக்கவில்லை, அதனால தான் அழிச்சா அப்படின்ற மாதிரி எதுக்கு சார் மாறணும்? அதாவது முதல்ல நீ ஏன் கோயிலுக்கு போனா சொல்லு. கரெக்ட் சார். முதல்ல நீ எதுக்கு போன? மதம் சனாதனத்தின் அடித்தளம்ன்றல. மதம்னா சாமி, அதுவும் இந்து சாமி தானே உனக்கு. எதுக்கு நீ அது உள்ளே போனதே முதல்ல தப்பு. சரி, சிதம்பரத்தில் ஓட்டு கேட்கும்போது எல்லாம் தலன்னு தீட்சிதர்கள், அது என்னன்னு தெரியல, வித்தியாசம் அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. பொதுன்னு போய் கும்பகோலத்தை வச்சுக்கின்னு இப்படி நிற்கிறேன். அப்போது ஓட்டுனா எங்கே விழுந்துருந்தாலும் எடுத்துருவல்ல. சரி, நீ எதுக்கு போன? நீ சரி போனேன். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். அப்புறம் திருநீரை அழிச்சேன்றேன். இப்போ வந்து அது பெரிய ஒரு சர்ச்சையாக வந்தது. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் போய் திருநீர் வைக்கலாம், ஏன்டா வைக்கலன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன் குல்லா மட்டும்தான் போடுவியா, கஞ்சி மட்டும்தான் குடிப்பியா, நோம்பு கஞ்சி மட்டும்தான் குடிப்பியா, வந்து நோம்பு இருப்பியா, ஏன் இருக்கிறேன்னு அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் வச்ச திருநீரை வந்து அழிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாகி எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. நான் கேட்டால் நீ முதல்ல போனதே தப்பு, எதுக்கு போனேன்ற நான். இவங்கெல்லாம் வச்சது தப்புன்றாங்க, நான் போனதே தப்புங்கிறேன். அப்போது இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. நான் வந்து வேர்வைக்காக நான் பொதுவாக இப்படி துடைப்பேன் வேர்வைன்றேன். அப்படியா சார் இருக்கு? நல்லா தெளிவாக அதை மட்டும் அழிக்கிற மாதிரி. இது வந்து செல்லை பார்த்து இந்த 2 விரல்ல இப்படி அடிக்கிறாரு. இப்போ பதில் பார்த்து நான் பொதுவாக தலையை இப்படி வந்து வேர்வையை துடைப்பேன் அப்படின்னு. அப்போது உனக்கு பற்றியா நீ செஞ்ச தப்பு, அதை வந்து சரிதான்னு கூட பேச முடியல சார். சரிதான்னு பேசு. நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் வச்சேன் வந்து ஃபோட்டோவில் அது வந்து திருநீர் வந்து இந்துக்களின் அடையாளம், நான் வந்து இந்துக்கள்லாம் சனாதனம்னா சாதி, அது இதுன்னு ஏதாவது ஒன்று உருட்டி ஆமாம் ஆயிடுச்சா அப்படின்னா ஃபைன், வரவே இருக்கிறேன் அதை. சரி, இந்த அளவுக்காவது நீ வந்து கொஞ்சம் எங்கள் அண்ணன் சொல்லக்கூடாது, தில்லா நிற்கிறாருன்னு கூட சொல்லலாம். பார்த்தா இந்த பக்கம் ஒரு உருள் உருள்ற, இப்படி பார்த்தா இந்த பக்கம் ஒரு உருள் உருள்ற, பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு பல்ட்டி போடுற. இப்படி இருக்கிற போது எப்படி சார் இது வந்து சரியாக இருக்கும்? இப்போ பார்த்து உஷார், பாய் மருங்கன்னா கோச்சிக்கு போகிறானோ. ஓகே சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ திமுகவில் மதிக்காத பிரச்சனைனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரா? இல்லை சார், அதாவதுங்க சார், நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து தான் நமக்கு மதிப்பு மரியாதை.
ஒரு மரியாதை என்பது ஒருத்தனோட வயசுலையோ இல்லை இவ்வளவு நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறான்றதுலையோ இல்லை, நம்முடைய நடவடிக்கையிலிருந்து தான் அந்த மரியாதை வரும். நீ தான் சார் நம்ம பாத்திரம் இங்கே இருக்குது, புரியுதா? நம்ம பாத்திரம் அண்ணா அறிவாளத்தில் வச்சுருக்கிறோம். ஏன்னா அவன் சாப்பிட்ட கூப்பிட்டான், இவன் சாப்பிட்ட கூப்பிட்டான், இங்கே சாப்பிட கூப்பிட்டான், முன்னாடி கூப்பிட்டான், பின்னாடி கூப்பிட்டான், சைடில் கூப்பிட்டான், விருந்துக்கு கூப்பிட்டான், யாருக்கும் நான் போகல. ஏய் உன் பாத்திரம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்போது இது அவங்களே சூடு எடுத்துக்கிற வேலை தானே இது. சொல்லுவோம் தெரியுமா, எடுக்கிறதே பிச்சை எதுலன்னா கௌரவம் அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து அதாவதுங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னா சார், அவர் இன்றைக்கு திமுக அரசு மீது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. திமுக அரசு மீது ஒரு நல்ல பேர் பொதுவாக இல்லை. நாம் பல விஷயங்களை திமுக அரசிடம் எதிர்பார்த்தோம், ஆனால் அரசு அதை செய்ய தவறியதுன்னு தான் நான் சொல்லுவேன். கருணாநிதி அவர்கள் 40 வருஷம் எம்எல்ஏ, 50 வருஷம் எம்எல்ஏ, 5-6 முறை சிஎம்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் கடைசியில் அந்த மனிதன் சாகிற போது சிஎம்மாக சாகணும்னு நினைச்சார். அந்த மனசு நடக்க முடியாமல் அந்த வீல் சேரில் எப்படி பரிதவிச்சிருக்கும், அதை முடியல. ஆனால் அதை அந்த சிஎம் பதவியை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு கிடைத்தது. அது ஒரு திறமை தான் கூட நான் சொல்லுவேன். 3%, 3% சொன்னாலும் 1%னாலும் அது வெற்றி தானே. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடைச்சது. எல்லாரும் அப்போ சொன்னால் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை. நீ ஒன்றா பாரு, சிஎம் போஸ்ட்டை வாங்கி அப்படி கையில் கொடுத்தா பாக்கெட்டில் போட்டாருன்னா ஓட்ட வழியாக கீழே வந்துடும், அவருக்கு அந்த பிராப்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கணும்? ஓரளவுக்கு சார். அரசியல்வாதிகளே தியாகிகள் தானே சார். அரசியல்வாதிகளும் எடுக்கத்தானே செய்வீங்க, எடுங்க, ஜனங்களுக்கு கொடுத்துட்டு எடுங்க, அவங்களோட அடிப்படை தேவைகளை கொடுத்துட்டு எடுங்க சார். இன்னைக்கு அடிப்படை தேவைகள்லாம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒரு மனுஷன் காலைல ஏஞ்சான்னா அவன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் ரொட்டீன் லைஃப் அவனுக்கு அமைதியாக இருக்கா சார்? இல்லை சார், அமைதியெல்லாம் இல்லை. போனால் புள்ள படிக்க போனால் என்ன ஆகுதுன்னு பயமாகுது, பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனால் என்ன ஆகுதுன்னுக்குது, ஆஃபீஸுக்கு போனோம்னா வீடு சேருமானுக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்றாட மக்கள் அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணியிருக்கணும்ல. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போது இந்த எதிர்ப்பு இப்போ நேரடியாக இப்போ ஸ்டாலின் ஒரு ரோட் ஷோ போகிறாரு வச்சுங்களேன், எல்லாரும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ வாக்கிங் போகிறாரு, எல்லாரும் தலைவரே நல்லா இருக்குது, தலைவரே நல்லா ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு மாமிலாம் கும்பிட்டாங்க. பார்த்தீங்களா, மாமி தானே அது, மாமி வந்தார். அப்புறம் மாமா எங்கேயோ வந்தாராம், அதே மாமா வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாராம், திருப்பியும் டபுள் ஆக்ட் கொடுத்தாராம. அந்த மாதிரிலாம் முதல்வருக்கு மட்டும்தான் நடக்கும். இப்போ திருமாவளவன் வாக்கிங் போகிறான்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு டப்புன்னு 4 பேர் வருவான், இந்த தலைவரை சும்மாவே கூடயே இருக்கிற அண்ணா அறிவாளத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாதா? என்ன அந்த மாதிரி பண்ணுறாங்க? இப்போ ஒரு SC/ST ஊழியர் சங்கத்துலேருந்து வராங்கன்னு வச்சுங்க, என்ன தலைவரை நாங்கள் வள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இந்த 16(4A) நடைமுறைப்படுத்தினா சட்ட வடிவமாக்கணும், ஆகினா தான் நம்ம ஆளுங்க பதவி உயர்வு டீக்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க, அது தடுத்து நிறுத்தப்படும்னு சொன்னோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சோம், நீங்கள் வந்தீங்க. இது கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல, இதை வெற்றி விழாவாக நன்றி அறிவிப்பு கூட்டமாக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மாநில விஜிலன்ஸ் கமிட்டி கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் சந்தோஷப்பட்டோம். நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நடப்பு கூட்டத்தொடரில் இதுக்கு சட்டத்தை போட்டு இப்போ பட்டியல் சமூக அதிகாரிகள் பதவி இறக்கத்தை நான் தடுத்து நிறுத்துவேன், நான் கருணாநிதியின் மகன், சமூக நீதி அரசுன்னாரு. சட்டமன்றமும் நடந்து அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல வராது போலது தலைவரை, என்ன தலைவரை இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு திருமாவளவன்கிட்ட கேட்க முடியும், ஸ்டாலின்கிட்ட கேட்க முடியுமா? இது மாதிரி பல விஷயங்கள். ஏம்பா என்னப்பா வேங்கவே இல்லை, நாங்களே பீ தண்ணியை குடிச்சோம், நம்ம எங்களையே குற்றவாளின்றீங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா கவர்மெண்ட்டுக்கிட்ட? வடகால நாங்கள் எதுக்கு அடிப்படுறோம், என்ன ஒரிஜினல் பிரச்சனை கூட வெளியே வர மாட்டேங்குது, ஏதோ ஒயின் ஷாப்பில் தகராறு, பெட்ரோல் பங்கில் தகராறுன்னு சொல்கிறாங்க. ஏங்க தலைவரை எல்லாம் சட்டமன்றத்தில் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? இல்லை முதல்வர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஒரு 10,400
பேக்லாக் வேக்கண்ட் நாங்கள் வந்தவொடனே போட்டுருவோம் எஸ்சி எஸ்டியை அப்படின்னு சொன்னீங்க. என்ன தலைவர ஒன்றும் நடக்கலையே. ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியரை எடுப்போம் நீங்கள், ஒன்றும் நடக்கலையே தலைவர, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு திருமாவளவன் அவர்கிட்ட மக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இவர் எப்படி போய் மக்களை ஃபேஸ் பண்ணுவார்? இல்லை திரும்பவும் ஒன்ஸ் மோர் போடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த முரணை நேரடியாக நாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் சும்மா அரசுக்கிட்ட ஒரு முரண் இருக்கிற மாதிரி நான் கூட அவங்கள ஏற்று கேட்குறேன் தெரியுதுல்ல. நம்மளோட ஏற்று ஏதோ பேசுகிறாருப்பா அப்பப்போ, சும்மா அடிமை கிடிமைன்னு இந்த மாதிரி இந்த மூர்த்தி மாதிரி ஆளுங்க, கொஞ்சம் பேர் தான் அந்த மணி மாதிரி ஆளுங்க, எல்லாம் அங்கே எதோ கட்டி கொடுக்குறாங்க, குட்டி போட்டுக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஏதோ கேட்குறாருப்பா அப்படின்னு ஒரு நெரட்டிவை செட் பண்ணுவதற்காக அடிக்கடி இவங்கக்கிட்ட முரண் இருக்கிற மாதிரி ஒரு படத்தில் இந்த பாம்பேலேருந்து ஒருத்தன் ரவுடி வந்திருக்கிறான் அப்படின்னு வடிவேலு தூரம் நிற்க வச்சுட்டு கடல்ல தெய்வமே அண்ணன் வரலன்ட்டு கொண்டு வந்துடுறா, அந்த மாதிரி செட்டிங் சார் இது. அப்போது மக்களை எதிர்கொள்ள முடியாமல் மக்களோட எண்ண ஓட்டத்துக்கு தீனி போடுற வகையில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்படியாக்கம் இப்படியாக்கம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படி இருந்தால் அவர்கள் எப்படி மதிப்பார்கள்? கூட்டணி நாங்கள் அதிகமாக சீட்டு கேட்போம், இந்த தடவை போன மாதிரி இல்லை, இந்த தடவை நாங்கள் அதிகமாக சீட்டு கேட்போம், ஆனாலும் இறுதி என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அனுசரித்து போயிடுவோம். ஒரு இந்த இது ஒன்று வைக்கிறாருல்ல, கண்டிஷன் அப்ளை, அது என்னடான்னா திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு பிறகு அங்கே என்ன விளங்கும்? இப்படிலாம் இருக்கிறதால சார் பொதுவாகவே திமுக பட்டியல் சமூக மக்களில் ஒருத்தரை ஒரு பெரிய ஆளாக ஆகணும்லாம் நினைக்காது சார். அதிலும் கூடவே இருக்கிற இவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, நாங்கள் இல்லைன்னா நீ 2 MP ஆகிடுவியா, நாங்கள் இல்லைன்னா நீ எம்எல்ஏ ஆகிடுவீங்களா 4 பேர், நாங்கள் போட்ட பிச்சை தானே இது, சும்மா இங்கேயே சுற்றிக்கினா அப்புறம் இங்கேயே காட்டுறேன். ஒரு சொல்ல அந்த மாதிரி கடனை உடனே வாங்கி உடம்பு சேர்த்து கடங்காரன் வந்தால் உடம்பு காட்டுன்னு அந்த மாதிரி இங்கேயே தின்னுட்டு எங்ககிட்டே வேலை காட்டுறியா, எங்ககிட்டயே கூறு பார்த்துட்டு எங்ககிட்டே குத்து பார்க்குறியா அப்படிங்கிற எண்ணம் தானே அவர்கள். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கூட நாங்கள் இதுவரை எந்த காலத்துலையும் இந்த மாதிரி கம்மியான சீட்டில் நின்னதில்லை. கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நீங்கள் என்ன சொன்னீங்க? அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவோம், நமக்குள்ளே பிரச்சனை வந்தால் பிஜேபி உள்ளே வந்துடும். நீங்கள் அதுக்காக சரி கருமம் போங்க அப்படின்னு வரலாற்றிலேயே முதல் முறையாக குறைஞ்ச சீட்டில் நின்னோம். இந்த தடவையும் அப்படி நின்றோன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் கண்டிஷன் அப்ளை இல்லை. அதால் அவங்கள பார்த்து விசிகாவை விட குறைந்த அளவில் ஓட்டு இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை பார்த்து நறுன்னு கேட்டுறானுவோ, கூடியா இருக்கிறானுவோ, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்றான், கார்பரேட்டுகளோட அரசு திமுக அரசு நிற்குதுன்றானுவோ, என்னதான் அந்த கம்யூனிஸ்ட் கனல்தான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்ப விட்டு பேசி சரி பண்ணிக்கிறோம். இப்போ கூட்டணிக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த மனுஷன் ஒத்துன்னு வந்துடுறாருயா, அவருக்கே அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் என்ன அப்படின்னு எங்களையும் சார் மதிமுக சார் என்ன சார் நீங்கள் பம்பரம் எங்குது சாட்டை எங்குதுன்னு தெரில, அதை பம்பரத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மதிமுக சொல்லுது சார் 12 தொகுதியில் நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நீ கம்பல்சரி பண்ண கொடுத்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு தானே அர்த்தம். ஒத்த ஆள் சார், பாவம் அவங்க அப்பா துணைக்கு இருந்த அப்பா கூட பாவம் உடம்பு சரியில்லாமங்கிறார் சார், வேற யாரும் இல்லை சார். அவங்க சொல்கிறாங்க 12 இடங்கள் அப்படின்னு. இவங்க இந்த முறையை அதிகமாக கேட்போம், கொடுக்குறத வாய்ப்போம். இது இப்படி இருந்தால் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த நேற்று கூட ஏதோ சொல்லியிருக்காரு அந்த அம்மாவை பற்றி. என்னது இது, நாங்கள் கொடி கட்டினா பிச்சு போடுறேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கடாசுது எப்படி இது? எங்களை அவங்க ஆளுங்களை விட்டு அவங்க எங்கள் கொடியெல்லாம் பிச்சு கடாசு வாங்கலாம், போலீஸு கவர்மெண்ட் ரெவன்யூ பிச்சு கடாசுனா சனாதானம் வாங்கலாம், அப்போ எங்கள் கூட பிச்சு கடாசு சனாதானம் தானே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னமும் அந்த அம்மா அங்கே தாங்குது, கொண்டாமுன்னா அந்த அம்மா பேசுறது
ஏன் போய் சொல்லு, உங்கள் எஜமானர்கிட்ட சொல்லு. சார் என்ன சார் ஒரு கலெக்டரு, அப்புறம் நான் கொடி நட்டு வரேன், வந்து தீக்கடாசுறாங்க, எங்கள் கொடியெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க, பார்க்குறவங்க என்ன சார் நினைப்பாங்க, உங்களை என்ன சார் நினைப்பாங்க? இதில் வேறு எங்கள் ஆளுங்க வேறு அங்கே அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சர் பேரை வேறு சொல்லி இந்த ஆள் தான் காரணம் அந்த ஆள் தான் காரணம்னு வேறு பேசுகிறாங்க, கொஞ்சம் பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற நிலையில் அவர் இல்லை. செய்கிற நிலையில் அவர் இருந்தாலும் நீ சொல்லியிருப்பார். இதுதான் இவரோட எதேர்ச்சியான நிலை. வெளில வரும்போது இப்படி மீன்ஸ் எங்கெல்லாம் பார்த்தா அவங்களை அடிக்கக்கூடாதா, மிதிக்கக்கூடாதா, உதைக்கக்கூடாதா, அப்படித்தான் செய்வார்கள் அப்படின்னு பேசுறது. அங்கே போன ஆமா எதுவோ இந்த கவுண்டமணி துண்டு எடுத்து டக்காலும் இப்படி ஆயிடுறாரு பாருங்க. இந்த மாதிரி ஆகுது. எங்களுக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் ஆகுங்க, அது உங்களோட பர்சனல். பட் ஆனால் பட்டியல் சமூகத்துக்காரன் எல்லாமே இப்படி தான் இருப்பான். பறையன்னா இருந்து இயக்கம் நடத்துகிற எல்லாருமே, ஏன்னா நம்ம அந்த மாதிரி வார்த்தை வேறு சொல்லக்கூடாது இல்லை அவருக்கு, எனக்கு தெரியல அவர் என்ன ஆளுன்னு. அப்போது இந்த இயக்கத்தின் பேரால் இருக்கிறவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற ஒரு பொது மைண்ட் செட்டை உண்டாக்குறாருல. அதாவது குனிந்தே இருந்து பழக்கப்பட்ட ஒரு மத்தியில் எங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இப்படி நிமிந்தோன்னா எங்கெல்லாம் திமிர் பிடிச்சி வந்துறாங்க. அதனால் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே கேடு சார். சார் அவர் எந்த நிலையாக இருந்தாலும் அவரோட கதை ஓடணும். நம்ம இப்போ சொல்கிறாருல்ல, ஏன் நேரடியாக பேச வேண்டியதானே, நாங்கள் உங்கள் கூட்டணியோடு இருக்கிறோம், நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு மூடி மறைக்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம், உங்கள் மீது எவராது எதையாவது எரிந்தால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்த அந்த அசிங்கத்தை எங்கள் மீது விட செய்து கொள்கிறோம், எங்கள் மீது நாற்றம் அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் முட்டுக் கொடுக்குறோம். ஆனால் இப்படி முட்டுக் கொடுக்குற என்னுடைய செய்தியை ஒரு சன் டிவி போடுகிறதா, ஒரு கேடிவி போடுதா, ஒரு என்னென்னோ சன்னு அது இது நிறைய வச்சுக்கிறாங்களா, ஒரு தினகரன் பத்திரிகை போடுதா, ஒரு முரசொலி போடுதா, சொல்ல பார்ப்போம். சொல்லு சார் பார்ப்போம். அதாவது தயாநிதி மாறன் போய் போன கவர்மெண்ட்டில் போய் தலைமைச் செயலரை பார்த்தார். கூட வேறு அந்த மீஸ் இல்லாமல் ஒருத்தர் பேர், அவர் பேர்னா டிஆர் பாலு, சாராய வியாபாரி, ஃபேக்ட்ரி வச்சுருக்காருல இல்லையாப்போ தெரில. 2 பேரும் போயிட்டு வெளியே வந்து, தயா நீயே சொல்ல தயா, உடனே இவர் தமிழே இருந்தாலும் சேட்டா என்ன சேட்டு மாறா என்னன்னு தெரில, என்னன்னு தெரியல, ஆழம் பார்த்தாலும் அப்படி தாங்கிறாரு, பேசுகிற மொழியும் அப்படி தான் இருக்குன்னு வச்சிங்களேன். நாங்கன்னா 3ஆம் தர மக்களா, எஸ்சி மக்கள் மாதிரி எங்களை நடத்தினார். ஃபைன், எல்லோரும் எங்களை போன்றவரெலாம் கண்டனம். நான்லாம் வந்து பார்லிமெண்ட் குழுவுக்கு எதுனா இவரோட டிஸ்கிரிமினேஷனாக இந்த மாதிரி பேசுகிறதால இவரோட பதவியை வந்து நீங்கள் எடுக்கணுங்களா புகார்லாம் பண்ணணும்னு வச்சிங்களேன். இவர் பேசுகிறாரு, அந்த டங்க் ஸ்லிப் ஆகி போச்சு. என்னமோ அவர் பேசும்போது நாக்குக்குள்ளே வாய்க்குள்ளே இவர் இருந்த மாதிரியும். சார் யாரோட டங்க் ஸ்லிப் ஆச்சோ அவன் தானே சார் பேசணும். ஒரு படத்தில் வந்து வடிவேலுக்கு ஒரு ஆளை வச்சு அடிச்சுப்பானு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சார் இது. அப்போ இப்படி இருந்தால் எப்படி சார் மற்றவங்க மதிப்பா நம்மளை சொல்லுங்கள். நீங்கள் திருமாவளவன் என்ற ஒரு நபர், ஒரு கட்சி, இப்போ இந்த கட்சியை சார்ந்த மக்கள் மாதிரி கொஞ்சம் பேர் திமுகவில் இருப்பான்ல சார், அவங்கெல்லாம் நான் பர்சனலாக சொல்கிறேன் சார், திமுகவில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களே எவ்வளோ பேர் கேவலப்படுறாங்க தெரியுமா. ஐயோ என்னையா இந்த ஆள் இப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் நிமிர்ந்து நின்னாருனா எங்களுக்கு உள்ள கட்சியில் கொஞ்சம் மரியாதை இருக்கும். இப்படி தொப்புக்கிட்டே இருந்து விழுந்தோம்னா எங்களை பழந்தோடி கீழே படுங்கிறான் அப்படின்ற மாதிரி திமுகவில் இருப்பவர்கள்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பட்டியல் சமூக அதிகாரிகள் சார், இந்த சமூகத்துக்கான இயக்கங்கள் வெளியில் இருந்தால் தாங்க நாங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு கௌரவமாக இருக்க முடியும். இப்படி எம்எல்ஏ எம்பியை வச்சுருக்கிறவங்களே இப்படி கண்டா எங்களை ஒரு நாய் கூட மதிக்காதுங்க. எங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போது ஏதோ திருமாவளவன் ஒரு அடிமை அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதை தாண்டி மொத்தமாகவே இப்படி தான் பார்க்குற பார்வைக்கு இன்றைக்கு இந்த சமூகம் தள்ளப்படுறது. அதால் கொஞ்சமாவது இந்த கோட்டை பின்னாடி கொஞ்சம் இப்படி இழுத்து என்ன கொஞ்சம் நிமிந்து பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எங்களை போன்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை சொன்னோம்னா எங்களை கண்ணாமண்ணான்னு நாதாரி ஊதாரி அவன் இவன் வந்தவன் போனவன் அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மகாராஜா இவர் இப்படி தான் இருக்குது.
ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு இளைய பாரதம் மிக்க நன்றி சார்.